தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவே தமிழ்நாடு அரசு செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைக்கிறார். ரமேஷ்குமார், இது தொடர்பாக அரசு தரப்புல உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கடந்த 12 நாட்களாக நீடித்து வருகிறது. இவர்களுக்கு பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. அமைச்சர் சேகர் பாபு தலைமையிலான குழுவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறிதான் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வினோத் என்பவர் நேற்று தலைமை நீதிபதி அவர் முன்பு முறையீடு செய்தார். மனு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று நேற்று தலைமை நீதிபதி அறிவித்திருந்தார். இந்நிலையில தலைமை நீதிபதி அமர்வில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் வினோத் மீண்டும் இன்று இந்த விவகாரம் தொடர்பாக முறையீடு செய்தார். அப்போது குறுக்கிட்ட தமிழக அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு ஆதரவாக தான் இருக்கிறது என்றும், தூய்மை பணியாளருக்கு எதிராக அரசு செயல்படுவது போன்ற ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றும் அவர் விளக்கமளித்தார். அப்போது மனுவில் சில குறைபாடுகள் இருப்பதாக பதிவுத்துறை தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய தலைமை நீதிபதி, அந்த குறைபாடுகளை எல்லாம் நீங்கள் சரி செய்து மனு தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று மனுதாரர் தரப்புக்கு தெரிவித்தனர். அது மட்டுமில்லாமல் தினந்தோறும் முறையீடு செய்தால் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் எச்சரிக்கையும் மனுதாரர்களுக்கு விடுத்தார்கள்.